மரக்கடவுள் பகுதி 9. இந்த கதையின் முன்பகுதிகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். கேட்டுட்டு வந்தால் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கதை பிடிச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த கதையில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரி, கதைக்குள்ளே போகலாம். பகுதி 9. தந்தை மகாபத்மனந்தா இறந்து 6 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. அவர் மரணப்படுக்கையில் அவரிடம் தான் அஸ்வமேத யாகத்தை செய்து முடிப்பேன் என்று செய்திருந்த சத்தியத்தை இன்னும் மன்னன் தானநந்தாவால் நிறைவேற்ற முடியவில்லை. அது அவரது இதயத்தை உறுத்தி கொண்டே இருந்தது. ஜோதிடர் மிஸ்ரபானுவை அவ்வப்போது தனது ஏச்சு பேச்சுக்களால் சித்திரவதையே செய்து கொண்டிருந்தார் எனவும் கூறலாம். தேவ உடும்பர மரத்தை எப்படியாவது புத்த பிக்ஷுக்களிடம் இருந்து கைப்பற்றியே ஆக வேண்டும் என கூறியபடி இருந்தார். ஆனால் வேறொன்றும் அவரால் செய்ய முடியவில்லை. பௌத்தர்கள் பிடிவாதமாக போதி மரத்தில் இருந்து ஒரு குச்சியை கூட தர மறுக்கின்றனர். பலவந்தத்தை பிரயோகித்தால் மக்களை சேர்த்து கொண்டு போராட துவங்கி விடுவார்கள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க, ஒரு நாள் இரவு அமரேந்திரி இளவரசன் பிபத்தநந்தனையும் இளவரசி துர்தராவையும் மஞ்சத்தில் படுக்க வைத்து தனது இனிய குரலில் பாட்டொன்றை பாடி தூங்க வைத்து கொண்டிருந்தாள். பாட்டை கேட்டபடியே குழந்தைகள் இருவரும் உறங்கி போனார்கள். அமரேந்திரி அவர்கள் இருவரையும் கம்பளத்தால் போர்த்திவிட்டு பிறகு அறையை விட்டு வெளியேறி வாயிலில் ஈட்டியுடன் காவல் புரிந்திருந்த காவலர்களிடம், நான் அடுக்கலைக்கு சென்று குழந்தைகளுக்கு பாலாகாரம் கொண்டு வர வேண்டும். குழந்தைகள் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். நான் இதோ வந்து விடுகிறேன் என சொல்லியபடி அரண்மனையின் உணவகத்திற்குள் சென்றாள். நடு இரவில் உறக்கம் கலைந்த துர்தரா எழுந்து கொள்வது வழக்கம்தான். அவள் பசி பொறுக்காதவள். எனவே அமரேந்திரி அவளுக்காக முன் இரவே பாலாகாரத்தை தயாராக வைத்து கொள்வாள். ஏலம், கற்கண்டு, குங்குமப்பூ போன்றவற்றை பொடித்து பாலில் கரைத்து வெதுவெதுப்பான சூட்டில் தயாராக வைத்திருப்பாள். துர்தரா எழுந்து அமரேந்திரி என்று அழைக்கும்போது பால் குவளையை அவளிடம் நீட்டப்பட வேண்டும். 6 பிரயங்களை மட்டுமே கடந்துவிட்டாள் துர்தரா. ஆனால் ஒரு அரசகுமாரிக்கு உரிய அத்தனை குணங்களையும் அப்போதே அவள் கொண்டவளாக திகழ்கிறாள். பேரழகியாக அவள் திகழப்போவதை அவள் அழகு இப்போதே காட்டியது. அழகு மட்டும் திரண்டால் பரவாயில்லையே, துர்தரா என்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரி தற்போது அவ்வப்போது துர்புத்தியும் துர்குணங்களும் கூட அவளிடம் ஈடுபட்டு கொண்டிருந்தது. பிபத்தநந்தன் 10 வயது முழுதாய் முடிந்த சிறுவன், அரசனாகப் போகிறவன். இருந்தும் கூட பொறுமையும் தயை குணமும் கொண்டிருந்தான். சேடியான இவளிடம் கூட அன்பை பொழிகிறான். ஆனால் துர்தராவோ பெண்ணிற்கு தேவையான பொறுமை எனும் பூஷணத்தை அணிய மறுக்கிறாள். அரண்மனை உணவகத்தினுள் நுழைந்தபோது ஒரு வெள்ளிச் செம்பில் பாலாகாரத்தை தயாராக வைத்திருந்தனர். அதை எடுத்துக்கொண்டு மன்னரின் குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்த அறையை நோக்கி நடந்தாள் அமரேந்திரி. சாளரத்தின் வழியாக குளிர்காற்று அரண்மனை தாழ்வாரையில் பரவி நடந்து சென்ற அமரேந்திரியின் மேனியை நடுங்க வைத்தது. தனது மேலாடையை இடதுகையினால் இறுக பற்றி கொண்டு போர்த்தியபடி அறையை அடைந்தாள் அமரேந்திரி. காவலர்களை கடந்து அறையினுள் நுழைந்தபோது இளவரசனும் இளவரசியும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த மஞ்சத்தினை தற்செயலாக நோக்க அதிர்ச்சியில் கத்தியே விட்டாள். அவளிடம் இருந்து புறப்பட்ட அந்த கூச்சல் அவளுக்கு குழியிலேயே சிக்கிக் கொண்டது. நல்ல வேளையாக அவள் கையில் இருந்து நழுவிய பால் சொம்பு விழுந்த சத்தத்தில் குழந்தைகள் எழவில்லை. ஆனால் வெளியில் காவல் காத்து கொண்டிருந்த காவலர்கள் அனைவரும் உள்ளே ஓடி வந்தனர். என்னவாயிற்று அமரேந்திரி, எதற்கா இப்படி கத்தினாய் என கேட்டனர். திகிலினால் வாய் உறைந்து போயிருந்த அந்த அமரேந்திரியை பார்த்த அவர்கள், இதை இவ்வாறு உறைந்து பார்க்கிறாள் அமரேந்திரி என தாங்களும் பார்த்தனர். அனைவருமே அதிர்ந்து நின்று போயினர். ஒரு கரிய நாகம் துர்தராவின் தலைக்கு மேலாக படம் எடுத்தபடி காணப்பட்டது. இவர்கள் கையில் இருந்த ஈட்டியினை அந்த நாகத்தை நோக்கி நீட்ட அது தனது இரட்டை நாக்கை இருமுறை வெளியே நீட்டி அவர்களை எச்சரிப்பது போன பார்த்தது. காவலர்களும் அமரேந்திரியும் அசையாமல் நிற்க அந்த நாகமும் சற்று நேரம் அசையாமல் நின்றுவிட்டு பிறகு மெதுவாக இடப்புறமாக நகர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த துர்தராவின் கழுத்தினில் ஏறி மறுபுறமாக இறங்கி மஞ்சத்தில் அடுத்து உறங்கிக் கொண்டிருந்த பிபத்தநந்தனின் கழுத்தினில் ஏறி இறங்கி மஞ்சத்தில் இருந்து சாளரத்தின் வழியாக வெளியே சென்றது. குழந்தைகளை ஒன்றும் செய்யாமல் நாகம் நீங்கிவிட்டதைக் கண்டு
காவலர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அமரேந்திரியால் நிம்மதியடைய முடியவில்லை. தகவலை அரசரிடமும் அரசியாரிடமும் தெரிவிக்க வேண்டுமே. ஆனால் இந்த பொழுதை போய் எழுப்பியதையெல்லாம் சொல்ல வேண்டுமா, இல்லை விடிந்தவுடன் சொல்லிக்கொள்ளலாமா என யோசித்து கொண்டிருந்தாள். சரி, தூக்கத்தில் சென்று இந்த அதிர்ச்சி தகவலை சொல்ல வேண்டாம் என பொறுத்து விடிந்தும் விடியாமலும் விரைவாக சென்று அவர்களிடம் செய்தியை சொன்னாள். பத்மாங்கியும் அரசரும் அதிர்ந்து போயினர். குறிப்பாக பத்மாங்கி சற்று அதிகமாகவே படபடப்புக்கு உள்ளானார். அரசே, இந்த சம்பவம் எனக்கு பீதியை உண்டு பண்ணுகிறது. துர்தராவின் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் எனது மனதை அச்சுறுத்தபடியே இருக்கின்றன. உங்கள் தந்தையாருக்கு தந்திருக்கும் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுங்கள். அஸ்வமேத யாகத்தை செய்தாவது நமது செல்வங்களின் தோஷங்களை நீக்குங்கள். பத்மாங்கி இறைஞ்சினாள். ஜோதிடர் மிஸ்ரபானுவையும் தலைமை அமைச்சர் ஹரஹர தேவியும் உடனடியாக வரவழைத்தார். ஒரு கரிய நாகம் விபத்தனந்தன் மற்றும் துர்தராவின் கழுத்தில் ஏறி இறங்கி சென்றதை அமரேந்திரி பார்த்திருக்கிறாள். இது எதனை குறிக்கின்றது? கவலையுடன் கேட்டார் மன்னர். மிஸ்ரபானு திகைத்தார். கழுத்தினில் நாகம் ஏறி இறங்கினால் தலை துண்டுபடும் என்றே சர்பசாஸ்திரம் சொல்லுகிறது. அதை மன்னரிடம் எப்படி சொல்லுவது? மன்னா, நாகம் தேகத்தில் ஏறி இறங்கிச் சென்றால் தோஷம் ஏற்பட்டது நீங்கிவிட்டதாக பொருள். சூரிய சந்திரர்களை சர்ப்பங்கள் ஆகிய ராகுவும் கேதுவும் பீடித்து விடுவதை தானே நாம் கிரகணம் என்று சொல்லுகிறோம். குழந்தைகளுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கிவிடும் என்பதை தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது என்று வார்த்தை ஜாலங்களால் ஏதேதோ சொல்லி அப்போதைக்கு சமாளித்தார். பத்மாங்கிக்கு அவர் கூறியது ஆறுதலாக தோன்றினாலும் எதற்கும் எச்சரிக்கையுடன் நாம் இருப்பது நல்லது என நினைத்து கொண்டாள். அரசே, எது எப்படி இருந்தாலும் தாங்கள் அஸ்வமேத யாகத்தை செய்து விடுங்கள், பத்மாங்கி கூறினாள். தேவ உடும்புறம் இல்லாமல் எப்படி அம்மா யாகத்தை செய்வது? தனானந்தா கேட்டார். சற்றே யோசித்தார் மிஸ்ரபானு. முடியும் மன்னா. தேவ உடும்பரத்திற்கு பதிலாக அக்ஷயவடம் சமித்துகளை சேகரித்து தேவ உடும்பர மந்திரத்தை ஜபிக்கலாம், மிஸ்ரபானு கூறினார். அப்போது அக்ஷய சமித்துகளை கொண்டே அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்யலாம். ஏற்பாடுகளை செய்துவிடுங்கள், தலைமை அமைச்சரை தானநந்தா கூற அவரை யோசனையுடன் நோக்கினார் ஹரஹரதேவ். மன்னா, அந்த குறையைத்தான் வைப்பானேன். மன்னர் அஸ்வமேத யாகம் செய்ய உள்ளார். யாகத்திற்கு யார் தெய்வ உடும்பர சமித்துகளை கொண்டு வந்து தருகின்றனரோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என பறைசாற்றினால் யாராவது கொண்டு வரலாம் அல்லவா? தேவ உடும்பரமே கிடைத்துவிட்டால் இன்னும் சோபிதம்தானே, தலைமை அமைச்சர் கூற தானநந்தாவுக்கும் இது நல்ல யோசனையாகத்தான் பட்டது. சரி அமைச்சரே, அப்போ அதற்கான ஏற்பாடுகளை உசிதமாக இப்போதே செய்ய ஆரம்பியுங்கள். முரசொலிக்கும் இரைச்சல் கௌடில்யனின் உறக்கத்தை கலைக்க கண்களை கைகளால் கசக்கியபடியே விழித்தான். அந்த மாமரத்தின் அடியில் அமைக்கப்பட்ட உயர்ந்த மேடையில்தான் இரவை கழித்திருந்தான் அவன். வேமுல மன்னரின் பிணியை குணப்படுத்திவிட்டு புறப்பட்ட கௌடில்யன் கால் போன போக்கில் எல்லாம் நடந்து பல தேசங்களுக்கு சென்று முந்தைய தினம்தான் மகத சாம்ராஜ்யத்திற்குள் நுழைந்திருந்தான். மூதாட்டி ஒருத்தி அளித்த கோதுமை கஞ்சியை அருந்துவிட்டு அந்த மாமரத்தடியினில் இரவை கழித்திருந்தான். களைப்பினால் உடனே உறங்கி போனவன் இதோ இந்த தண்டோராவின் முழக்கத்தை கேட்டுதான் கண் விழிக்கின்றான். மீண்டும் தண்டோராவின் இரைச்சல் ஆரம்பித்தது. மஞ்சள் தலைப்பாகை அணிந்து கையில் ஒரு பட்டோலியை சுமந்தபடி நடந்து வந்த அந்த அதிகாரியை கண்டதும் மரத்தை சுற்றி அனைவரும் குழுமி நின்று பரபரப்பு அதிகமானது. அவரவர்கள் தண்டோரா செய்தி என்னவாக இருக்கக்கூடும் என அவர்களுக்கு தோன்றியதை ஹாஷ்யமாக கூறிக்கொண்டிருந்தனர். மஞ்சள் பாகை அணிந்த அந்த அதிகாரி தனது கையில் இருந்த பட்டோலையை சுருளை விரித்து தன் தொண்டையை ஒருமுறை சிறுமினார். பிறகு ஓலையை வாசிக்க துவங்கினார். இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பதென்னவென்றால், மாமன்னர் தானநந்தா ராஜ்யத்தின் நன்மையை கருதி அஸ்வமேத யாகத்தை செய்ய முடிவு செய்துள்ளார். மறைந்த மன்னர் மகாபத்மநந்தாவின் ஆணைப்படி யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். யாகத்திற்கு தேவ உடும்பர சமித்துகள் தேவைப்படுவதால் மிகவும் அரிதான அந்த தேவ உடும்பர மரத்தின் சமத்துகளை யாகத்திற்கு அளிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். யாகத்தை முன்னிட்டு அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப தான தர்மங்களும் செய்யப்படும். இது அரச கட்டளை. மஞ்சள் தலைப்பாகையை அணிந்திருந்த அந்த அதிகாரி பட்டோலியை மீண்டும் சுருட்ட
மக்களிடையே பரபரப்பான கூக்குரல்கள் எழுந்தன. அந்த மாமரத்தின் பின்பாக மேடையில் அமர்ந்தபடி தண்டோரா அறிக்கையை செவியுற்ற கௌடில்யனின் கைகள் தன்னையும் அறியாமல் அருகில் இருந்த துணிமூட்டியை இறுகப் பற்றியது. மன்னன் தானநந்தா அஸ்வமேத யாகம் செய்ய இருக்கிறான். அவனுக்கு தேவை தேவ உடும்பர சமித்துகள். தன்னிடம் இருக்கும் தேவ உடும்பர மரத்தின் பகுதியில் இருந்து சில சமித்துகளை மன்னருக்கு கொடுத்து வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளலாம் என யோசிக்க ஆரம்பித்தான் கௌடில்யன். அருகில் இருந்த துணிமூட்டியை எச்சரிக்கை உணர்வுடன் தனது மடியின் மீது இருத்தி கொண்டான். இவனுக்கு இப்போதைய தேவை வெறும் வெகுமதிகள் மட்டுமேவா? வெகுமதிகள் செல்வமாக இருந்தால் சிறிது நாட்களில் தீர்ந்துவிடும். திரும்பவும் செல்வத்தை தேடி இவன் அலைய நேரிடும். இவன் வசம் உள்ள தேவ உடும்பரத்தையும் அவன் இழந்து விடுவான். அத்தியூரான் தேவராஜனின் இன்னருளால் கற்பகத்திருவனை போன்ற தேவ உடும்பர மரத்தினை இவனுக்கு கிட்டியுள்ளது. அதனை இப்படியா செலவு செய்வது? தேவ உடும்பர மரத்தின் அந்த பகுதியை வைத்துக்கொண்டு கௌடில்யன் ஒரு சாம்ராஜ்யத்தையே நிறுவலாமே. ஆனால் இப்போது பரதேசியாக அலைந்து கொண்டிருக்கும் நிலையில் இவனால் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியுமா? இப்போதைக்கு இவனால் தனது கனவுகளை நிறைவேற்ற முடியாது. போராடி பார்த்தாலும் வெற்றி பெற முடியாது. ஆனால் வெற்றி பெறுபவர்களின் பக்கமாக நின்றால் நினைத்ததை சாதித்து விடலாம். ஜெயிப்பவர்களை வசப்படுத்தி விட்டால் பிறகு வெற்றிதானே. கௌடில்யனின் சிந்தை சீரிப்பாயும் வாளை போன்று மின்னல் வேகத்தில் இப்படியும் அப்படியுமாக பாய்ந்து கொண்டிருந்தது. தானநந்தாவை நம் வசப்படுத்திவிட்டால் அதுதான் சரி. முதலில் மகத மன்னரின் நட்பை பெற வேண்டும். பிறகு அவரது நம்பிக்கையை பெற்று மதியூக மந்திரியாக உயர்ந்து பிறகு மன்னராகவே மாற வேண்டும். இந்த தீர்மானம் தோன்றியதும் மரத்தடி மேடையை விட்டு எழுந்து அங்கிருந்த தாமரை பொய்கையில் இறங்கி முகத்தை சித்தம் செய்து தனது பொக்கை வாயை துலக்கினான். பற்கள் தான் உடைந்து போனதே. பற்களை துலக்கும் வேலை இனி இல்லை. தாமரை இலைகளை விலக்கி நீரில் தனது பிம்பத்தை பார்த்தான். அழகான அவனது முகத்தில் யௌவனம் இன்னும் கம்பீரத்தையும் மினுமினுப்பையும் கூட்டியிருந்தன. ஆனால் உறுதியான பற்கள் இல்லாததால் அவனது வாய்ப்புறம் தளர்ந்து அந்த பேரழகை கெடுத்து அவனது முகத்தில் ஒருவித கொடூரத்தை பரவ செய்திருந்தது. தனது வேட்டியையும் மேல் துண்டையும் கலைந்து அவற்றினை நீரில் நனைத்து கசக்கி பிழிந்து மரக்கிளையில் முடிந்து உலர்த்தினான். பிறகு மூட்டையில் இருந்து மற்றொரு வேட்டியை எடுத்து அணிந்து கொண்டான். அத்தியூரில் இருந்தவரை இவனது தாய் சாணேஸ்வரி இவனது வேட்டியை காய வைத்து அன்றாடம் மடியாக எடுத்து வைத்திருப்பாள். அம்மாவின் கரம்பட்ட வேட்டி ஒன்றை மிகவும் பத்திரமாக வைத்திருந்தான். பெற்றோர் இறந்து 5 வருடங்கள் கழிந்து விட்டிருந்தன. சிறுவன் என்கிற நிலையில் இருந்து குமரன் என்கிற பருவத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருந்தான் கௌடில்யன். தானநந்தாவை கவரும் வகையில் தன்னை அவையில் நிறுத்தி கொள்ள நினைத்தான். அம்மாவின் கைப்பட்ட அந்த வேட்டியை அவைக்கு உடுத்தி சென்றால் அம்மாவே ஆசை கூறியபடி இவனுடன் அவைக்கு வருவதற்கு சமானம் அல்லவா? வருடங்கள் கழிந்திருந்ததால் அந்த வேட்டி ஆங்காங்கே நைந்து கிடந்தது. நீராடி முடித்தவன் அந்த வேட்டியை அணிந்து கொண்டான். சந்தியாதேவதைக்கு உரிய அனுஷ்டானங்களை செய்துவிட்டு அந்த மாமரத்தடியில் மீண்டும் அமர்ந்து அத்திமலை தேவனை சற்று நேரம் தியானித்தான். பிறகு கண்களை திறக்காமல் தனது சிந்தனை குதிரையை அவிழ்த்துவிட அது விரைந்து ஓடத் துவங்கியது. மன்னன் தானநந்தாவிடம் எப்படி பேச்சை துவக்குவது? ஆலய மணி ஒன்று நங்கென்று ஒலித்து அரண்மனைக்குச் செல் இவனை துரிதப்படுத்த எச்சரிக்கை உணர்வுடன் தனது மூட்டையில் இருந்த தேவ உடும்பர மரத்தில் இருந்து ஒரு பகுதியை உடைத்து கொண்டான். அந்த மரத்தை தனது வேட்டியில் முடிந்து கொண்டான். மிகுதியுள்ள உடும்பர மரத்துண்டுகளை தனி மூட்டையில் வைத்து மீண்டும் உறுதியான முடிச்சுகளை போட்டான். சுற்றுமுற்றும் பார்த்தவன் அருகில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தான் அமர்ந்திருந்த மேடையின் அருகிலேயே குழி ஒன்றை தோண்டி தனது துணி மூட்டையை பதுக்கினான். அடையாளமாக தான் மூட்டையை பதுக்கிய இடத்திற்கு நேராக மேடையின் அடிசுவற்றில் செம்மண் குழவினால் ஓம் என்று எழுதிவிட்டு அரண்மனையை நோக்கி நடந்தான். புஷ்பபுர அரண்மனையின் பிரம்மாண்டம் கௌடில்யனை பிரமிக்க வைத்தது. இவ்வளவு பெரிய அரண்மனையிலா தானநந்தா வாழ்கிறான்? அத்தியூரில் சிறு குடிலில் வசித்த அவன் பரப்பு சுவாமியின் பெரிய மாளிகையை கண்டே அசந்து நின்றவன். புஷ்பபுர அரண்மனை முற்றிலுமாக அவனை மெய்மறக்க செய்துவிட்டது. இப்படியும் கூட ஸ்வர்கபுரிகள் பூமியில் உள்ளனவா என்ன?
அனலோம்பும் பார்ப்பனச் சிறுவனாக இல்லாமல் ஒரு அரசகுமாரனாக பிறந்திருந்தால் இம்மாதிரி அரண்மனையில் தான் வசித்திருப்பான். ஆனால் ஒரு அரசனின் வாழ்க்கை சுகபோகத்தை அனுபவிப்பதுடன் நிறைந்து விடுகிறதா என்ன? போர்க்களங்களில் எதிரிகளுடன் போரிட்டு மடிய வேண்டிய ஒரு நிச்சயமற்ற வாழ்வுதானே அரச வாழ்வு. ஆற்றங்கரை குடில்களில் நிலவும் மன அமைதி இத்தகைய அரண்மனைகளில் கிடைத்துவிடவா போகிறது? பற்றற்ற வாழ்க்கைக்கு மன அமைதி போதும். ஆனால் சோற்றுப்பற்றுடன் உலக விஷயங்களின் மீதான பற்றுதல்களையும் அல்லவா உட்கொள்கிறோம். மண்ணுலகத்தின் மீதுள்ள பற்றுதலை அதிகரிக்கச் செய்வதுதானே சோற்றுப்பற்று. உணவினை தொடர்ந்து உட்கொள்ள தேகத்தில் கொழுப்பும் திமிரும் அதிகரித்து மேலும் சுகங்களை அல்லவா அது எதிர்பார்க்கின்றது. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகினையும் ஆடவருக்கு செயல்திறனையும் அல்லவா அளிக்கிறது. ஒட்டுதல்களை தவிர்க்கத்தானே ஞானியர் சோற்றை தவிர்த்து உபவாசம் இருக்கின்றனர். ஒருமுறை கௌடில்யனே தனது தந்தையை கேட்டிருக்கிறான். அரிசிச்சோறு உண்ணக்கூடாது என உபவாச நாட்களில் அரிசியை உடைத்து நொய்யில் பொங்கலை செய்து பலகாரமாக உண்கிறோமே, அரிசியை உடைத்து தின்றால் கூட சோறு சாப்பிடுவது போல்தானே என கேட்டான். தந்தை காஞ்சனகுப்தர் கூறிய விளக்கம் அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அரிசி என்பதன் முழு வடிவில் இருக்கும்போது பிரபஞ்ச சக்தியின் ஒரு அம்சமாக இருக்கிறது. பித்ருக்களின் ஆசிகள் அரிசி சாதத்தின் வழியாகத்தான் மனித குலத்தை வந்தடைகிறது. சாதத்தில் உள்ள வீரியம்தான் ஒரு மனித உடலில் இந்திரிய சக்தியாக மாறுகிறது. இந்த சக்திதான் மனித குலத்தை தழைக்கச் செய்கிறது. பிள்ளையின் மீது பற்று, செல்வத்தின் மீது பற்று, பதவியின் மீது பற்று, அதிகாரத்தின் மீது பற்று என்று உலக விவகாரங்கள் பற்றினை உருவாக்குவதால் சொற்றுப்பற்றிருக்கை. உலகத்தில் இருக்கைக்கு பற்றுதல் அவசியம். பற்றுதலை ஏற்படுத்தும் அரிசிமணியை உடைக்கும்போது பற்றுதல் நீங்கி ஒட்டுதல் அகன்று தெய்வ சிந்தனை மட்டுமே மேலோங்கும். எனவேதான் உபவாச நாட்களில் அரிசிமணியை உடைத்து அதன் நொய்யில் பொங்கலை சமைத்து உண்கிறோம். காஞ்சனகுப்தர் விளக்கினார். அழகிய நீண்ட தடவாவிகள், அவற்றில் மிதக்கும் அன்ன பட்சிகள், எங்குமே ஆலவட்டம் வீசும் பசுமையான மரங்கள், கூந்தல் அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் மங்கையரை போன்று பூத்து குலுங்கும் வண்ண மலர்களுடன் கூடிய செடிகள், மரங்களில் அமர்ந்து கீதம் இசைக்கும் பல்வேறு பறவைகள், மான் மயில் என்று அரச நந்தவனத்திற்கு அழகு சேர்க்கும் ஜந்துக்கள், பளிங்கு கற்களில் சிலைகள் என்று புஷ்பபுர அரண்மனையை சுற்றி அழகும் ரம்யமும் கைகோர்த்து நடமாடிக் கொண்டிருந்தன. தன்னுடைய பொக்கையாகிவிட்ட வாயினால் காற்றை வெளிப்படுத்தி தனது பிரமிப்பினை வெளிப்படுத்தினான் கௌடில்யன். சேடிகளும் காவலர்களும் இதர பணியாளர்களும் கூட கம்பீரமாக ஆடை அணிகளுடன் சுற்றித் திரிய அந்த அரண்மனை வளாகத்தில் பழுப்பேறிய வேட்டியுடனும் மேல் துண்டுடனும் நடந்த கௌடில்யனை அனைவரும் விசித்திரமாகத்தான் பார்த்தனர். யாரப்பா நீ? வயது முதிர்ந்த பணியாளன் ஒருவன் அரண்மனையை நோக்கி நடந்த கௌடில்யனை தடுத்து நிறுத்தினான். மன்னரை சந்திக்க வந்திருக்கிறேன், அலட்சியத்துடன் கூறினான் கௌடில்யன். முன் அனுமதியின்றி மன்னரை சந்திக்க இயலும் என்று எந்த குருகுலத்தில் உனக்கு போதிக்கப்பட்டது? குதர்க்கமாக கேட்டார் அந்த பணியாளர். தெருவில் நின்று கொண்டிருந்த என்னை தண்டோராவை ஒழித்து அழைத்ததே மன்னர்தானே. அழைத்தவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற பாடத்தை போதித்த குருகுலத்தில் கல்வி பயின்றதால் உனது கேள்விகளுக்கு நின்று பதில் கூறிக்கொண்டிருக்கிறேன். அதே குதர்க்கத்துடன் பதில் தந்தான் கௌடில்யன். பணியாளர் ஒரு கணம் அதிர்ந்து போனார். கௌடில்யனுக்கு என்ன பதில் கூறுவது என யோசிக்க துவங்கினார். அப்போது கலகலவென்று சிரித்தபடி 13 வயது குமரி ஒருத்தி சலங் என்ற சதங்கைகள் ஒலிக்க ஓடி வந்தாள். அவளை விரட்டியபடியே ஓடி வந்தான் 16 பிராயங்களை கடந்த குமரன். ஓடி வந்த குமரியின் பார்வை கௌடில்யனின் மீது பதிந்ததும் சடாரென நின்றாள். பிறகு தனது சுட்டு விரலை அவனை நோக்கி நீட்டியவள் குலுங்கி குலுங்கி சிரிக்க துவங்கிவிட்டாள். அவளை விரட்டி கொண்டு வந்த குமரனும் கௌடில்யனை கண்டதும் வியப்புடன் நின்றான். ஆனால் அவனை கண்டு நகைக்காமல் புருவங்களை உயர்த்தியபடி நின்றான். அண்ணா, இந்த வாலிபரை பாரேன், இப்போதே கிழவரை போன்று பொக்கை வாயினை கொண்டிருக்கிறாரே, இந்த மனிதனுக்கு பற்களே முளைக்கவில்லையா என கேலி செய்தபடி ஒரு முறை கைகளை கொட்டி கௌடில்யனை சுற்றி வந்தாள். துர்தரா, சற்று பேசாமல் இரு. அவரை பார்த்தாலே யாரோ பிராமணர் போல தெரிகிறார். எதையாவது கூறி சபித்துவிடப் போகிறார்.
என்று கௌடில்யனை உறுத்து பார்த்தான் பிபத்தன். துர்தரா தன்னை சுற்றி வந்து நையாண்டி செய்து கைகொட்டி சிரித்ததால் உண்மையிலேயே கௌடில்யனின் முகத்தில் சினம் பொங்கிக் கொண்டுதான் இருந்தது. அறியா சிறுமிதானே என்று தனக்குள் சமாதானம் செய்து கொண்டு பிபத்தனந்தனை நோக்கினான். ஆனால் துர்தரா அவனை அவ்வளவு எளிதில் விட்டுவிடுவதாக இல்லை. பல்லாங்குழி பலகை வாயனே, சோழிப்பற்களை எந்த நங்கை களவாடிச் சென்றாளோ என்று நகைத்தபடி மீண்டும் கைகொட்டி ஆர்ப்பரித்து துர்தராவை உக்கிரத்துடன் நோக்கினான் கௌடில்யன். ஏய் பெண்ணே, எனது தோற்றத்தினை எள்ளி நகையாடும் உனது வாழ்க்கையை சோழிகள் சிதறுவது போன்று சிதறடிக்கிறேன். உனது பேரழகு முகத்தை உனது பற்களை பெயர்த்து விழச் செய்கிறேன் பார். நிச்சயம் அதற்கான காலம் கனியும் என்று மனதினுள் துர்தராவை சபித்துக் கொண்டு அவளை வெறுத்து நோக்கியபடி நின்றான். நிலைமை எல்லை மீறி போவதை உணர்ந்த துர்தராவின் அண்ணன் பிபத்தனந்தன் கௌடில்யனை சமாதானம் செய்யும் நோக்கத்துடன் பேசினான். பிராமண இளைஞரை, இவ்வளவு விடியற்காலையில் தாங்கள் அரண்மனையை நாடி வந்த நோக்கம் என்ன? மன்னர் ஏகாதனத்தில் குடும்பத்தினருடன் பொழுதை கழிக்கும் சமயம் அல்லவா? அரசு அலுவலர்களும் பிக்ஷை அளித்தலும் இப்போது நடைபெறாது. மன்னர் அரண்மனை கொலு மண்டபத்திற்கு பிற்பகல் வாருங்கள். விபத்தனந்தன் கூற, ஏற்கனவே பல்லாங்குழி பலகை வாயன் என்று துர்தராவினால் அவமதிக்கப்பட்டிருந்த கௌண்டல்யனது கோபம் இன்னும் அதிகமானது. தங்கை உருவத்தை கேலி செய்கிறாள், தமையனோ பிச்சை பெற்றுக்கொள்ள மதியம் வா என்கிறான். என்ன ஆணவம் இந்த அரச குடும்ப புதர்களுக்கு! நான் யார் என்பதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும். மனதினுள் உறுதி பூண்டான் கௌடில்யன். குமரனே, நான் பிச்சை ஒன்றும் கேட்டு வரவில்லை. உனது தந்தை மன்னர் தானநந்தா என்னிடம் பிச்சை கேட்டுள்ளார். பிச்சை அளிக்கவே நான் இந்த விடியற்காலையில் உங்கள் அரண்மனைக்கு வந்திருக்கிறேன், சற்றே காட்டமாக கூறினார் கௌடில்யன். இதனை கேட்டதும் யுவராஜா பிபத்தனந்தன் மட்டுமல்ல, யுவராணி துர்தராவும் கௌடில்யனை கோபத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் பார்த்தாள். பணியாள கிழவனும் பேய் அறைந்தவனைப் போல அவனை பார்த்து கொண்டிருந்தனர். மன்னரையே பிச்சைக்காரன் என்று கூறிய அந்த வேதிய குமரனை ஒன்றுமே செய்ய முடியாமல் அவன் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தான் என்று மன்னனிடம் போட்டு கொடுத்து விட்டால் இவனது கதி என்னாவது? இவ்வாறு நினைத்ததும் அந்த பணியாளரின் சப்த நாடியும் ஒடுங்கியது. இளவரசன் மற்றும் இளவரசியிடம் நற்பெயரை பெற்றே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்களை முந்திக்கொண்டு கௌடில்யனின் பிடரியில் தனது கையை வைத்தான் அந்த பணியாளன். எவ்வளவு துணிவிருந்தால் எங்கள் மன்னரை அவமதிப்பாய்? காவலர்களை அழைத்து உனது நாவை துண்டிப்பதற்குள் இங்கிருந்து ஓடிவிடு என கௌடில்யனை பிடித்து தள்ள அவன் பின்பாக வந்து நின்ற அமரேந்திரியின் மீது மோதினான். பிபத்தனுக்கும் துர்தராவிற்கும் தங்கத்தட்டனில் பலசர கோப்பைகளை ஏந்தி வந்திருந்தாள் அமரேந்திரி. கௌடில்யன் அவள் மீது மோதியதால் தட்டை நழுவ விட கோப்பைகள் சிதறின. ஐயோ, என்ன பலரசம் குடிக்க விடாமல் இவன் இப்படி கொட்டிவிட்டானே! காவலர்களை அழைத்து உடனே இவனை கைது செய்யுங்கள் அண்ணா என வீறிட்டாள் துர்தரா. துர்தராவை பலரசம் குடிக்க வைப்பது பெரிய போராட்டம். அப்படிப்பட்டவள் பலரசம் சிதறியதற்காக அந்த வேதிய குமரனை கைது செய்ய சொல்லி அவள் கேட்பதைக் கண்டு திகைத்த அமரேந்திரி துர்தராவை சமாதானம் செய்யும் எண்ணத்துடன் அவளது தோளினில் கை வைத்தாள். போனால் போகட்டும் இளவரசி, விட்டு தள்ளுங்கள். ஏழை பிராமண சிறுவன், யார் பெற்ற மகனோ அவரை தண்டிக்க வேண்டாம், பிழைத்து போகட்டும். நான் தங்களுக்கு வேறு பழரசம் கொண்டு வருகிறேன். அமரேந்திரி கூறியதும் முகம் சிவந்தாள் துர்தரா. அமரேந்திரியின் கையை விடுக்கென்று தனது தோளினில் இருந்து உதறி தள்ளியவள் தனது மென்மையான கரத்தால் அமரேந்திரியின் கன்னத்தில் பளீரென ஒரு அறையை வைத்தாள். என்ன பேசுகின்றாய்? எனது தந்தையை அவன் பிச்சைக்காரன் என கூறியிருக்கிறான். அவனை நீ பறிகின்றாயோ? அமரேந்திரி தனது கன்னத்தை வலது கரத்தினால் பற்றியவள் மறுமொழி கூறாமல் கீழே சிதறி கிடந்த கோப்பைகளையும் தங்கத்தட்டினையும் எடுப்பதில் முனைந்தாள். யார் பெற்ற மகனோ என்று அமரேந்திரி வாஞ்சையுடன் கூறியது கொதித்து கொண்டிருந்த கௌடல்யனின் மனதை இறகினால் தடவி கொடுத்தது போன்று இருந்தது. உடனே தாய் சானேஸ்வரியின் நினைவு வந்தது. தனது தாயே அமரேந்திரியின் உருவத்தில் தனக்கு வந்து ஆறுதல் கூறியதாக நினைத்து கொண்டான் கௌடில்யன். பகுதி 9 நிறைவடைந்தது.